ஜெகமெல்லாம் காக்கும் ஜெகஜ்ஜனனியை நீங்கள் இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அன்னை கைலாய சிகரப் பிரதேசத்தில் இமயமலையில் உறைகின்றாள். அவளுக்கான ஒரு ஆலயம் ஆந்திர மாநிலம் நந்தியால் வட்டத்தில் உள்ளது. மற்றொரு ஆலயம் தமிழ்நாடு தர்மபுரியில் அமைந்துள்ளது. தர்மபுரி ஸ்ரீ மாதா ஜெகஜ்ஜனனி 51 அட்சர சக்தி பீட ஆலயத்தையே நீங்கள் இந்த வீடியோவில் தரிசனம் செய்து கொண்டு உள்ளீர்கள். 51 பீடங்களில் உள்ள சக்தி வடிவத்தையும் கிரானைட் கல்லில் அதற்குரிய நுட்பமான வடிவமைப்புடன் ஏற்படுத்தி இந்த கோவிலின் உட்புறம் சுவர்களில் பதித்து உள்ளார்கள். கருவறை மேலேயும் அரூபமாக மகாமேருவில் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். இங்கே லக்ஷ்மி ஹயக்ரீவர், லக்ஷ்மி நரசிம்மர், விநாயகர், முருகர், பைரவர், சம்மோகன கிருஷ்ணன் மற்றும் பல்வேறு சன்னதிகள் அமைந்துள்ளன. அனைத்து தெய்வங்களும் புன்னகை ததும்பும் மதுரங்களுடன் நமக்கு காட்சியளிக்கின்றார்கள். பளிங்கு சிலா ரூபமாக காயத்ரி தேவி, சம்மோகன கிருஷ்ணர், பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆகியோரும் சந்தோஷி மாதாவும் அருள் புரிகின்றார்கள். நாகர்களும் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த கோவிலை நிறைவேவர் ஜக்கம் கோபால். இந்த ஜெகஜ்ஜனனி தாயானவள் மிகவும் பிரசித்தி பெற்றவள். அண்ட சராசரங்களையும் மும்மூர்த்திகளையும் தனக்குள்ளே அடக்கி அருள்பவர், பேருருள் சக்தியாக காட்சி தருபவர். அவள் கண்களிலே காருண்யம் பொங்கி வழங்குகின்றது. அவளது கைகளில் பல்வேறு விதமான ஆயுதங்களையும் தரிசித்து நாம் அவளிடம் கேட்கும் வரங்களையெல்லாம் தரும் வரப்பிரசாதியாகவும் அன்னை திகழ்கின்றார். சங்கு உடுக்கை வில்லுடன் சதுர்முக பிரம்மனையும் தாங்கி உள்ளபடி தரிசனம் அருள்கின்றார். பஞ்சமுக சிவபெருமான் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்க அருகில் சிம்ம வாகனத்துடன் தரிசனம் தரும் அருட்கோலத்தை நாம் இந்த ஜெகஜ்ஜனனி கோவிலில் மாதாவை கண்டு மகிழலாம். மேலும் இந்த கோவிலின் கருவறை விமானமானது 51 தலை கொண்ட ஆதிசேஷன் தாங்குவதாக மேலும் 51 சக்தி பீட நாயகிகள் சுயம்பு ரூபத்தில் ஸ்ரீ சக்கர மேருகளுடன் தரிசனம் தருகின்றார்கள். வித்தியாசமான இந்த ஆலயத்தை நேரில் சந்தித்து நானும் தரிசிக்கும் பாக்கியம் பெற்றேன். நன்றியுடன் திருமதி பிரவீனா.